சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாட்டில் தற்பொழுது வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் சிறுவர்கள், அதாவது பாடசாலை செல்லும் மாணவர்கள் அது உட்பட சிறுவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு முக்கியமான விடயம். அது மட்டுமல்லாது எரிவாயுவினுடைய தட்டுப்பாடானது சமகாலத்தில் அதிகரித்து செல்கின்றது. ஆகவே அது தொடர்பாக அந்த எரிவாயு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த மின்சாரத்தினுடைய கட்டணமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதாவது இந்த மின்சார கட்டணமானது எதிர்காலத்தில் 1 வீதம் அல்ல 2 வீதம் அல்ல, அதாவது 13.5 வீதத்துக்கு மேலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதற்கு மிகவும் பிரதான காரணம் அதாவது தரம் குறைவான 8 கப்பல் நிலக்கரியை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இது ஒரு சிலரினுடைய கவனக்குறைவு காரணமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த நட்டம் கொஞ்சமல்ல, அதாவது 787 கோடி இவ்வாறான தரம் குறைவான நிலக்கரியை கொள்வனவு செய்ததனால் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்காக எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த தகவலை நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சரான விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சமகாலமாக எரிவாயுக்கு மிக தட்டுப்பாடாக காணப்படுகின்றது. அதாவது உலக சந்தையில் இவ்வாறு தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு வர்த்தகர்கள் அந்த எரிவாயு சிலிண்டரை பதுக்கி விடுவார்கள். இவ்வாறான காரணங்களால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே இதற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரும் வகையில் இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் 80,000க்கும் அதிகமான சிலிண்டர்கள் சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் 1,00,000 சிலிண்டர்கள் சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருக்கின்ற வர்த்தகர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது சிலிண்டர்களுக்கு இனிமேல் தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இவ்வாறு செய்கின்ற வர்த்தகர்கள் அதனை சந்தைக்கு விட்டுவிடுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற சிலிண்டர்கள் பிடிபட்டால் உங்களுக்கு தகுந்த தண்டனையும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே முடிந்தளவு இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தைக்கு பல்வேறு, அதாவது லட்சக்கணக்கான சிலிண்டர்கள் சந்தைகளுக்கு விடப்பட்டதனால் இனிமேல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு காணப்படாது. அதாவது வழமையாகவே இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நாட்டில் வெப்பநிலையானது அதிகமாக காணப்படும். இந்த வருடம் ஏற்கனவே காணப்பட்ட வருடங்களை விட மிக அதிகமாக இந்த வெப்பநிலையானது உச்சம் தொட்டிருக்கு என்று கூறலாம். ஆகவே இந்த சிறுவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வாறான இந்த ஏப்ரல் மாதம் வரையிலான இந்த வெப்பநிலை அதிகரிப்பு காலங்களில் இந்த வெப்பநிலையினுடைய பாதிப்பானது அதிகமாக சிறுவர்களுக்கு காணப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகள் மீது மிக அக்கறையாக இருங்கள். அதாவது இவ்வாறான வெப்பநிலை காலங்களில் ஒரு நாளைக்கு 2 தடவை அவர்களை குளிக்க செய்யுங்கள். அதாவது இந்த செய்தியை ஒரு நகைச்சுவையாக எடுத்து செல்ல வேண்டாம். இது அதாவது அவர்களுடைய உயிரை காப்பதற்கான ஒரு சிறந்த வழி. அதிகளவான வெப்பநிலை காரணமாக அவர்களுடைய உடல்ல இருந்து நீர்ச்சத்து, உப்பு சத்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான காலங்களில் சிறுவர்கள் உட்பட அனைவரும் இவ்வாறான காலங்களில் நீங்கள் அதிகளவான நீர்ச்சத்து கொண்ட உணவுகளை உட்கொள்வது சிறந்த ஒரு வழி. அது மட்டுமில்லாது ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தது 2 தடவைகள், 2 தடவைக்கு மேல் குளியுங்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இன்றைய தினம் சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். இந்த தகவல்களை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.